ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு குட் ரிவ்யூஸ் சேனல். நாம இன்னைக்கு டொவினோ தாமஸ் நடிப்பில் கிரைம் த்ரில்லர் படமா ரிலீஸ் ஆன ஐடென்டி படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போறோம். இந்த படத்தோட கதை என்னன்னா, படத்தோட ஸ்டார்டிங்ல ரெண்டு பொண்ணுங்க ஒரு ஷாப்பிங் மால்ல ட்ரெஸ்ஸை பர்ச்சேஸ் பண்ணி ட்ரையல் ரூம்ல ட்ரெஸ்ஸை போட்டு பாக்குறாங்க. அந்த நேரம் அந்த ட்ரையல் ரூம்ல ஒரு மொபைல் இருக்கிறத அந்த பொண்ணு பாத்துருந்தாங்க. அந்த மொபைல்ல அந்த நேரம் கேமரா ஆன்லயே இருந்திருக்கு. இதனால ஷாப் மேனேஜர் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்றாங்க. அப்போ போல அந்த மொபைலை ஒரு நபர் புடிங்கிட்டு ஓடி போயிருந்தாரு. இதுக்கப்புறம் அந்த மொபைலை கொண்டு போன நபர் அந்த ஷாப் மேனேஜர் கிட்ட அந்த மொபைலை கொடுக்கிறாரு. அதுக்கு அந்த மேனேஜர் ஒரு பெரிய அமௌண்ட அவருக்கு கொடுக்கிறாரு. ட்ரையல் ரூம்ல ட்ரெஸ் சேஞ்ச் பண்ண வீடியோவை நெட்ல அப்லோட் பண்ணிடுவேன்னு சொல்லி அந்த பொண்ணை பிளாக்மெயில் பண்றாரு. அப்படி பண்ணாம இருக்கணும் அப்படின்னா ஒரு பெரிய அமௌண்ட் செட்டில் பண்ணணும்னு சொல்றாரு. இந்த நேரம் பிளாக்மெயில் பண்ற அந்த நபரை டொவினோ தாமஸ் கொண்டுட்டாரு. இத த்ரீசா பாத்துருந்தாங்க. இதுக்கப்புறம் த்ரீசாவுக்கு ஒரு ஆக்சிடென்ட் ஆகிறது. அதுல இருந்து அவங்களுக்கு யாரையும் ஒழுங்கா ஐடென்டி பண்ண முடியல. இதுக்கப்புறம் வினய் த்ரீசா மூலமா அந்த கொலை பண்ண நபரை கண்டுபிடிக்க ட்ரை பண்றாரு. கொலையாளிய வினய் கண்டுபிடிச்சாரா இல்லையா? த்ரீசா யாரு, அவங்க ஏன் அந்த இடத்துக்கு போனாங்க, பொண்ணுங்களை தப்பான வீடியோ எடுத்து பணம் பிரிக்கிற பெரிய நெட்வொர்க்கை டொவினோ தாமஸ் அழிக்கணும்னு ஏன் நினைக்கிறாரு, டொவினோ தாமஸ் வாழ்க்கையில் நடந்த சம்பவம் என்ன, கடைசியா வில்லனையும் அந்த நெட்வொர்க்கையும் டொவினோ தாமஸ் அழிச்சாரா இல்லையா? இதுதான் இந்த படத்தோட கதை. இந்த படத்தோட பிளஸ், படத்தோட கதை கிரைம் த்ரில்லருக்கு ஏத்த மாதிரி பக்காவா இருக்கு. படத்தோட ஸ்கிரீன் பிளே இன்ட்ரெஸ்டிங்காவும் என்கேஜாவும் இருக்கு. அதுலயும் ஃபர்ஸ்ட் ஹாஃப் செம சூப்பரா இருந்துச்சு. ஒவ்வொரு மனுஷனும் மத்தவங்களை எப்படி ஐடென்டி பண்றான், ஐடென்டி அப்படிங்கிற ஒரு விஷயம் மனுஷங்களுக்கு எப்படி தனித்துவமா இருக்கு அப்படிங்கறத படத்துல டீடைல்டா சொல்லியிருக்காங்க. டொவினோ தாமஸ் கிட்ட மத்தவங்க ஒரு முகம் எப்படி இருக்குன்னு சொல்றாங்களோ அதை கேட்டு அந்த நபரை அப்படியே வரைக்கூடிய திறமை உள்ளவரா இருப்பாரு. அதனால படத்தோட ஒரு சீன்ல பைக்கு திருந்த நபரை ஹீரோ ஸ்கெட்ச் பண்ணி அப்படியே வரைஞ்சு காமிப்பாரு. அந்த சீன் படத்துல ஃபர்ஸ்ட் கிளாஸா இருந்துச்சு. மலையாள சினிமாவில வர கிரைம் த்ரில்லர் படம் எல்லாமே நல்லாதான் இருக்கும். அந்த லிஸ்ட்ல இந்த படமும் ஓகேவா தான் இருக்கு. படத்தோட இன்டர்வல் போர்ஷன் படத்தோட ஹைலைட்டே சொல்லலாம். நம்மள அப்படியே சீட்டேஜிக்கே கொண்டு வந்துட்டாங்க. அந்த சீன்ல வினய் டொவினோ தாமஸை அரெஸ்ட் பண்ண போவாரு. பட் டொவினோ தாமஸோட பக்க பிளான்னால எல்லாமே தலைகீழா மாறிடும். அந்த சீன்லாம் படத்துல தரமா இருந்துச்சு. படத்தோட ஹீரோ டொவினோ தாமஸ் சம பாடி ஃபிட்னஸோட தன்னோட ஆக்டிங்கை சட்டில்டா நீட்டா பண்ணி கொடுத்திருக்காரு. த்ரீசா தனக்கு கொடுத்த ரோலை சரியா பண்ணிருக்காங்க. வினய் தன்னோட கதாபாத்திரத்துல மிரட்டி இருக்காரு. படத்துல நடிச்ச மத்தவங்களும் எந்த குறையும் இல்லாம நல்லா நடிச்சிருக்காங்க. படத்துல உள்ள நிறைய கேரக்டரை ரைட்டிங்ல நல்லா டிசைன் பண்ணிருக்காங்க. படத்தோட பிஜிஎம் படத்துக்கு இன்னுமே சப்போர்ட்டா இருக்கு. இந்த படத்தோட மைனஸ், படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் சூப்பரா போன அளவுக்கு செகண்ட் ஹாஃப் அந்த அளவுக்கு நல்லா போகல. செகண்ட் ஹாஃப்ல உள்ள நிறைய சீன்ஸ் ரொம்ப லாங்கா இருந்துச்சு. அதுலயும் செகண்ட் ஹாஃப்ல உள்ள பிளைட் சீன் ரொம்ப ரொம்ப ஸ்லோவா இருக்கு. படத்துல உள்ள எமோஷனல் சீன்ஸ் எங்கேயுமே நம்ம கனெக்ட் பண்ண வைக்கல. வில்லன் கதாபாத்திரத்தை இன்னுமே பெட்டரா பண்ணிருக்கலாம். அகில் இந்த படத்தை டைரக்ட் பண்ணிருக்காரு. டொவினோ தாமஸ், த்ரீசா, வினய் இன்னும் பலர் இந்த படத்துல நடிச்சிருக்காங்க. மொத்தத்துல இந்த படத்தை பார்க்கலாமான்னு கேட்டா ஒரு டீசென்டான கிரைம் த்ரில்லர் மூவி பார்க்கணும்னு நினைக்கிறவங்க இந்த படத்தை பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் ஆல்.